நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு 5 லேடிஸ் கூட வந்து ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ இருக்கு. அவங்க வந்து ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷிஸ்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மெடிக்கல் கோச், மெடிசன் கோச் அவங்க. ஸோ ஒன் பை ஒன்னா நான் வந்து இன்வைட் பண்ண போறேன். வி ஹேவ் 5 கெஸ்ட். ஸோ நம்ம ரேவதி பிரசாத் வந்திருக்காங்க. ஸோ ஒரே நிமிஷம். ஸோ ரேவதி பிரசாத் வந்து உமன்ஸ் ஹெல்த் அண்ட் ஹார்மோன் பேலன்சிங் எக்ஸ்பர்ட் அவங்க. அவங்களை பத்தி வந்து நம்ம நிறைய கேட்கலாம். வணக்கம் ரேவதி. வணக்கம் சார், தேங்க்யூ ஸோ மச். லைவ்ல சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் குட் ஈவினிங் டு ஆல் MSMNC TV viewers. Thank you so much. Now we have Kavita. So வணக்கம் கவிதா. வணக்கம் சார். வணக்கம். நான் கவிதா வினோத், நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் லைஃப் ஸ்டைல் மெடிக்கல் கோச், டைரக்டர் ஆஃப் மெடிடேஷன் ஃப்ரீ இந்தியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு. So welcome Kavita Vinod. Thank you sir. Next we have Daniel Lashmi. Hello sir, good evening. Good to see you. Good evening Lashmi. எனக்கு லட்சுமி தான் நல்லா ஞாபகம் வருது. சோ அதனால ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் பேர்ல. லட்சுமி வாங்க, வெல்கம். So holistic உங்களை பத்தி சொல்லுங்க. Yeah, just introduction. Right, sir. I am also a holistic nutrition coach, lifestyle medicine coach. So holistic nutrition training programla internship director irken, and as well I run a clinic and I run a healthy lifestyle kitchen called Zeal Station. Wow, super. So next we have Swapna. Good evening Swapna. And vanakkam, good evening sir, and good evening to everyone, and thanks sir live la kuttadukku. And I am Swapna Rajaram, holistic nutritionist, lifestyle medicine coach and a yoga coach. Wow, super. So now we have last but not least Vijay வந்திருக்காங்க. Welcome Vijay. Vijay, audio. Okay, Vijay, audio is clear. கொஞ்சம் அப்படியே செக் பண்ணுங்க. நாங்க ஒரு ஒருத்தரையா Yeah. Okay. விஜய் வந்து நம்ம கொஞ்ச நேரத்துல வந்து விஜய் லைன்ல எடுப்போம். ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா போயிடலாம் நம்ம. ஆக்சுவலா விஜய் உங்களோட ஆடியோ மட்டும் கொஞ்சம் செக் பண்ணீங்க. கேக்குதா இப்போ? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம ரேவதி கிட்ட. ரேவதி, ஒரே நிமிஷம் ரேவதி, உங்களோட வீடியோ. ரேவதி, நீங்க ஒரு ஈவெண்ட் ஒன்று பிளான் பண்ணிருக்கீங்க. ஸோ வந்து அந்த என்ன சொல்ற டீகோடிங் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஈவெண்ட்டை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இன்னைக்கு நடக்கும் போது அது என்னென்ன பெனிஃபிட்ஸ் மக்களுக்கு அப்படின்றத சொல்லுங்க. நெக்ஸ்ட் அப்படியே போயிடலாம். ரைட் சார். ஸோ நாங்க 5 பேரும் சேர்ந்து வெயிட் லாஸ் டீகோட் பண்றத பத்தின ஒரு 90 minutes ஒர்க் ஷாப் ஒன்று வந்து பண்ண போறோம். ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆன் 4th January. ஸோ ஒரு சிம்பிள் ப்ரீஃபிங் மட்டும் கொடுத்துறேன், ஏன்னா மற்ற என்னோட கலீக்ஸும் வந்து அதை பத்தி நிறைய பேச போறாங்க. ஸோ பேசிக்கலா வந்து நம்ம ஒரு வெயிட் லாஸ் அப்படின்னும் போது வெயிட் கெயின் ஆயிடுச்சு. ஸோ உடனே வந்து வெயிட் லாஸ்க்கு தேவையான எல்லா ட்ரிக்ஸ், டிப்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபாலோ பண்ணுவோம். பட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஏன் கெயின் ஆச்சு அப்படிங்கிற அந்த ரீசனை வந்து யாருமே வந்து டீகோட் பண்றது கிடையாது. ஸோ ஒருத்தருக்கும் அந்த ரீசன் மாறுபடும். ஒருத்தருக்கு வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருந்திருக்கும், இல்ல ஒருத்தருக்கு வந்து டைம்லி மீல்ஸ் இல்லாம இருந்திருக்கும். ஸோ வந்து அந்த எக்ஸாக்டா அந்த ப்ரிசைஸா அந்த கஸ்டமைஸ்டு ரீசன் எதனால அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வெயிட் கூடிச்சு அப்படிங்கறத அட்ரஸ் பண்றது இல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணாங்க, இவங்க இந்த எக்ஸசைஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட்லாம் இப்போ வந்து ரொம்ப என்ன சொல்றது வைரலா இருக்கு. ஸோ இனிமீடியட்டா அந்தந்த விஷயத்துக்கு ஜம்ப் ஆயிடுறாங்களே தவிர தன்னுடைய வெயிட் லாஸ் எதை நோக்கி நகரணும், வெயிட் கெயின் ஏன் ஆச்சு அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் வந்து மெயினா நாங்க வந்து அந்த ஒர்க் ஷாப்ல ஒன் ஆஃப் த ஆஸ்பெக்டா வந்து பேச போறோம். சூப்பர். அது எவ்வளவு நேரம் நடக்க போகுது ரேவதி? ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 90 minutes சார். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ரேவதி நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களை அந்த கொஸ்டினை கேட்குறேன். How do you ensure a balance between science and emotional well-being in your coaching practice?
ஸோ உங்க கோச்சிங் ப்ராக்டிஸ்ல எப்படி இதை மேனேஜ் பண்றீங்க? லைக் ரைட். ஸோ இப்போ வந்து ஒரு பர்சனை நம்ம ட்ரீட் பண்றோம் அப்படின்னும் போது நம்ம வந்து ஒரு பிசிக்கல் பாடியை மட்டும் தான் அட்ரஸ் பண்றோம். பட் ஒரு பர்சன் அப்படிங்கிறவங்க வந்து ஜஸ்ட் பிசிக்கல் பாடி மட்டும் கிடையாது. பட் நம்மளுடைய பிரெயின் இன்வால்வ்டா இருக்கு, நம்மளோட ஹார்ட் இன்வால்வ்டா இருக்கு, நம்மளோட தாட்ஸ் இருக்கு, ஆக்ஷன் இருக்கு, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் இருக்கு. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஒரு பர்சனை நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும் ஆஸ் அ ஹோலா. பட் வெறும் வந்து பிசிக்கலா ஓகே இவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கு, இந்த சிம்டம்க்கு இந்த டயட் மட்டும் கொடுப்போம் அப்படின்னு நம்ம பண்ணும்போது நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பசில்ல நிறைய பீசஸை வந்து மிஸ் பண்ற மாதிரி அந்த மாதிரி நம்ம ஒரு அப்ரோச் பண்ணும்போது. ஸோ ஒரு பர்சன் வந்து ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்டு பர்சனுக்கு எவ்வளவுதான் நல்ல நீங்க டயட் மீல் பிளான் கொடுத்தீங்கனாலும் அந்த ஸ்ட்ரெஸ்டு பர்சனால அதை கரெக்டா டைஜஸ்ட் பண்ணி ப்ராப்பரா அதை வந்து அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ அதுதான் வந்து நிறைய ரிசர்ச்ல நம்ம வந்து கட் பிரெயின் ஆக்சிஸ் எல்லாம் வந்து பேசுறோம். ஸோ முதல் விஷயம் நம்ம வந்து ஃபுட்டையும் கொடுக்கணும். பட் அட் த சேம் டைம் அந்த மெஷின், அதாவது நம்மளோட பிசிக்கல் பாடி வந்து ரைட் கண்டிஷன்ல இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ இது ரெண்டும் இருந்தா மட்டும்தான் நம்மளால வந்து நம்ம நினைச்ச ரிசல்ட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். ஜென்ரலா வந்து நம்மளுக்கு பசி எடுக்கும். பசி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா கிரெலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் சுரக்குது. ஓகேவா? ஸோ ரிசர்ச் இன்னும் போயிட்டு இருக்கு. கிரெலின் சுரக்கிறதுனால நம்மளுக்கு பசின்ற உணர்வு வருதா, இல்ல பசி உணர்வு வரதுனால கிரெலின் ஹார்மோன் சுரக்குதா அப்படிங்கிறது இன்னும் கண்டுபிடிக்கல. இது அது வந்து இந்த கோழில இருந்து முட்டையா, முட்டையில இருந்து கோழியா ஃபேஸ்க்குள்ளதான் போகுது. சோ அந்த மாதிரி எவ்ரி இமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாடிஸ் லாங்குவேஜ் வந்து ஹார்மோன்ஸ் வழியா பாடி கிட்ட போய் பேசிக்கிட்டே தான் இருக்கும். சோ நம்ம வந்து எப்பவுமே நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன்னா அப்ப ஸ்ட்ரெஸ்க்கு சில ஹார்மோன்ஸ் சுரக்குது. சோ அந்த ஹார்மோன்குள்ளேயே தான் என்னுடைய பாடி ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா அப்போ எஃபெக்டிவா வந்து நம்ம கொடுக்குற டயட் வந்து பாடி வந்து அதனால அப்சார்ப் பண்ண முடியாது. ஸோ அதனால இமோஷன்ஸ் அண்ட் டயட் ரெண்டுமே வந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் போனாதான் நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட்ஸ் வந்து நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். சூப்பர் 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 ரேவதி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்போ ஊர்ல வந்து நிறைய வந்து நியூட்ரிஷன் சர்வீஸ் இருக்கு. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரைட். ஸோ இப்போ என்ன டிஃபரன்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் மறுபடியும் இப்போ ஒரு குழந்தை வந்து பரீட்சைக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒரு எக்ஸாம் டைம் ஒரு குழந்தை வந்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எக்ஸாம் டைம்ல பேசிக்கா வந்து ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்னு கரெக்டான சாப்பாடு, இன்னொன்னு வந்து ரைட் என்விரான்மெண்ட். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பையன் வந்து எக்ஸாம்க்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க வீட்டுல வந்து அவனுக்கு எல்லா வகையிலுமே வந்து சாப்பாடு வந்து கரெக்டா டைம்க்கு டைம் எல்லாமே கொடுக்குறாங்க. ரைட் கைண்ட் ஆஃப் நியூட்ரிஷன்ஸ் ஃபுட் எல்லாமே இருக்கு. ஆனா வீட்டுல ஒரே சத்தம், டிவி ஓடிட்டு இருக்கு, இல்லைன்னா அப்பா அம்மாக்குள்ள குவாரல், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த பையன் படிச்சான் அப்படின்னா கண்டிப்பா அவனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸாம்ல டெஃபினட்டா காம்ப்ரமைஸ் ஆயிடும். அதே மாதிரி என்விரான்மெண்ட் சூப்பரா இருக்கு, பட் ஒழுங்கான சாப்பாடு அவனுக்கு கிடைக்கல, அவனால வந்து அவனுடைய பாடிக்கு ப்ராப்பரான ஃபியூவல் கிடைக்கல அப்படின்னாலும் அவனால எக்ஸாம்ஸ்ல ப்ராப்பரா பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ எங்களுடைய நியூட்ரிஷன் சர்வீஸ், இங்க 5 பேருடைய நியூட்ரிஷன் சர்வீஸ் எப்படி மாறுபடுதுன்னா நம்ம வந்து உடம்புக்கு கரெக்டான நியூட்ரியன்ஸையும் கொடுக்கணும், அதை ப்ராசஸ் பண்றதுக்கு கரெக்டான என்விரான்மெண்ட்டையும் கொடுக்கணும். ஸோ நான் முதல் கொஸ்டினையும் இதையும் இன்டர்லிங்க் பண்றேன். ஹார்மோன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸா நம்மளோட பாடியில சுரந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நீங்க என்னதான் ரொம்ப பக்காவா ஒரு பேலன்ஸ்டு டயட் சாப்பிட்டாலும் பாடி வந்து அதை ஒழுங்கா ப்ராசஸ் பண்ணாது. ஸோ அதனாலதான் வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா சூஸ் பண்ணுவாங்க, பட் ஏதோ ஒரு ஹெல்த் கண்டிஷன் இருந்துட்டே இருக்கும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா கனாபினான்னு சாப்பிடுவாங்க, பட் ஸ்டில் ஹெல்தியா இருப்பாங்க. ஓகே, ரெண்டுமே கான்ட்ராஸ்ட் இருக்கு. ஆனா ரைட் நியூட்ரியன்ஸ் அண்ட் ரைட் என்விரான்மெண்ட் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெயினா நம்மளுடைய மைண்ட் செட் வந்து பிளேஸ் எ வெரி மேஜர் ரோல். ஸோ அப்படிதான் வந்து நான் எங்களுடைய இந்த நியூட்ரிஷன் சர்வீஸ் டிஃபர் ஆகுது. சூப்பர் ரேவதி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. உங்ககிட்ட தொடர்ந்து நான் அடுத்த சில கொஸ்டினை கேட்கிறேன். நவ் வி வில் மூவ் ஆன் டு கவிதா வினோத். கவிதா வினோத் வந்து அவங்களை பத்தி அவங்களே சொல்லுவாங்க. பட் அதுக்கு முன்னாடி வந்து கவிதா அவங்களை பத்தி ஒரு பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், லைஃப் ஸ்டைல் மெடிசன் கோச். ஒரு 13 இயர்ஸ்க்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கரண்டா நான் வந்து நியூட்ரிஷன் டிபார்ட்மெண்ட் ஹெட் பண்றேன் குளோபல் டாக்டர்ஸ் பிளாட்ஃபார்ம். அது இல்லாம வந்துட்டு மிஷன் மெடிகேஷன் ஃப்ரீ மில்லியன் அப்படின்னு ஒரு மிஷனோட டைரக்டரா இருக்கேன். ஸோ எங்களுக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒரே மிஷனை நோக்கி தான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். ஸோ எங்களோட சேவை அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து ரீச் அதிகமாகணும் அப்படின்றது வந்துதான் எங்களோட நோக்கம். சூப்பர்மா, சூப்பர் கவிதா, அருமை, வாழ்த்துக்கள். உங்ககிட்ட ஒரு கொஸ்டின், அதாவது வாட் இஸ் கட் ஹெல்த் அண்ட் அது ஒய் இஸ் இம்பார்ட்டன்ட், அதை பத்தி சொல்லுங்களேன். இப்போ கட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உணவு குழாயில இருந்து வயிற்று பகுதி, குடல், பெருங்குடல்,
இந்த சார்ந்த வந்து பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம கட்டுன்னு வந்து அட்ரஸ் பண்றோம். ஸோ ஏன் வந்து கட் ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இம்யூனிட்டி, அதாவது 70 to 80% இம்யூனிட்டி வந்து கட் ஹெல்த்ல தான் இருக்கு. ஸோ அதை நம்ம எப்படி பார்த்துக்கிறோம் அப்படின்றது தான் வந்து ரொம்ப முக்கியம். பொதுவா பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட கட் ஹெல்த்துக்கும் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதாவது எல்லா பாடி பார்ட்ஸ்க்கும் பிரெயினுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. பட் இதுங்க இன்னும் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்னதா ஏற்பட்ட டிஸ்டர்பன்ஸ் கூட பிரெயினுக்கு சிக்னல்ஸ் போகுது. இப்போ அன்றாட வந்து நம்ம கேள்விப்படுறது பாத்தீங்கன்னா, யாரை கேட்டாலும் அசிடிட்டி இருக்குன்றாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டேன், எனக்கு ஒரே அசிடிட்டியா இருக்கு, ஏப்பம் வந்துட்டே இருக்கு, இல்லைன்னா வந்து ரிஃப்ளெக்ஸ் இருக்கு, இல்லைன்னா வந்து விக்கல் எடுக்குது. இது வந்து ஒரு பகுதி அதிகமாகி ஒரு ஆன்சைட்டினால தலைவலியில கூட வைக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு கோட் லாங்குவேஜ் மாதிரி நம்மளோட பிரெயின் கிட்ட கம்யூனிகேட் பண்ணுது. ஸோ இது வந்து சாப்பிட்டதுனால ஏற்பட்டது மட்டும் இல்லாம அதுக்குன்னு சில இமோஷன்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. கரெக்டா நம்ம போய் அதை அட்ரஸ் பண்ணோம்னா அதை எடுத்து சரிப்படுத்தணும். ஸோ இதை பேஸ் பண்ணி நாங்க ஒரு 11 days ப்ரோக்ராம் ஒன்று பண்ணோம். ஸோ அந்த ப்ரோக்ராம் பேர் வந்து கனெக்ட் யுவர் கட் அண்ட் ஹார்ட்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். இதுல வந்த முக்காவாசி பேர் வந்து அசிடிட்டி இஷ்யூஸ் இருந்தவங்க, ரிஃப்ளெக்ஸ் இருந்தவங்க, கான்ஸ்டிபேஷன், அந்த மாதிரி ஒவ்வொன்றா கேட்டகரைஸ் பண்ணிட்டு போனோம். இந்த 11 days நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, கரெக்டா அவங்களுக்கு எந்த பிரச்சனை எப்போ வருது, எந்த டைம்ல வருது, ஸோ அந்த டைம்ல அவங்க எப்படி இருந்தாங்கன்னு அவங்களோட எமோஷன்ஸை அட்ரஸ் பண்ணி அதுக்கு தகுந்த டயட்டை கொடுத்து அந்த காஸ் அவங்களுக்கு புரிய வச்சு அதுல இருந்து கொண்டு வந்தோம். இந்த 11 days ப்ரோக்ராம்ல எங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்த ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப கன்சிஸ்டன்டா இருந்த சிம்டம்ஸ் எல்லாமே ரிலீவ் ஆகி டுவர்ட்ஸ் த எண்ட் ஒரு நல்ல இதுவா இருந்தது எங்களுக்கு. அதாவது ஒரு வாரமா ஆன்டாசிட் போட்டிருந்தவங்க எல்லாமே, PAN40, ஒமீஸ், இந்த மாதிரி ஆன்டாசிட் போட்டிருந்தவங்க எல்லாருமே ஒரு வாரம் கழிச்சு அந்த மாத்திரை எடுக்கவே வேண்டான்ற மாதிரி அவங்க அந்த அளவுக்கு நாங்க கொண்டு வந்தோம். ஸோ இதுதான் வந்து சூப்பர், அருமையா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க கட் ஹெல்த்தை பத்தி, அது இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு சொன்னீங்க. ஸோ நான் வந்து உங்க ஃப்ரெண்டு மூலியமாலாம் கேள்விப்பட்டேன், நீங்க வந்து நிறைய கேன்சருக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு. ஸோ நிறைய கான்ட்ரிபியூட் பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஆமா சார், இப்போ வந்துட்டு கேன்சர் பேஷண்ட்ஸோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். கேன்சர் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாம கேன்சர் சர்வைவர்ஸோடையும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா பாத்தீங்கன்னா கேன்சர் அப்படின்றது வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தாலே நம்ம வந்து சொல்லுவோம், ஒண்ணு வந்து லைஃப் ஸ்டைல், இல்லைன்னா நம்ம சாப்பிடுற உணவு வந்து சரியில்லை, இதுதான் வந்து காஸ். அப்படி இல்லைன்னா ஹெரிடிட்ரின்னு வந்து நம்ம அட்ரஸ் பண்றோம். பட் ஆனா அது மட்டும் வந்து காரணம் வந்து கிடையாது, சரிங்களா? ஸோ நாங்க சொன்ன மாதிரி ரூட் காஸ் அனாலிசிஸ்ன்றது வந்து நாங்க பண்றதுனால இந்த கேன்சர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பகுதியில வரும். நான் அட்ரஸ் பண்ண வரைக்கும் ஓரல் கேன்சர் பேஷண்ட்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன், கோலான் கேன்சர், பிளட் கேன்சர், இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு பேஷண்ட் வந்து ஓரல் கேன்சர், அவங்களுக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணி ஒரு பக்கம் வந்து சலைவா செக்ரிஷனே இருக்காது, அதனால அவங்க சாப்பிடும் போது அது இல்லாததுனால அவங்களால சரியா சாப்பிட முடியாத அளவுக்கு கூட இருந்திருக்காங்க. அவங்களோட கரெக்டா போய் அவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா அந்த ஃபியர், நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமா, ஏன்னா வாழ்க்கையில நிறைய அனுபவிச்சிட்டோம், அதனால அந்த பொறுமையா அவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி ஒரு வந்து பக்கத்துல இருந்து கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போய் அவங்கள வந்து கொண்டு வந்து விட்டாச்சு. ஒரு 3 மாசத்துல அவங்க வந்து அண்டர் வெயிட்ல இருந்து ஒரு 3 கிலோ அவங்கள போட வச்சாச்சு. ஸோ இன்னைக்கு வந்து சிம்டம்ஸ்ல இருந்து அவங்க வெளியே வந்துட்டாங்க. அதே மாதிரி பிளட் கேன்சர் ஒருத்தவங்களுக்கு, ஸோ அவங்களுக்கும் வந்துட்டு டாக்டர் இம்மீடியட்டா எதுவுமே வந்து மெடிகேஷன்ஸ் வேண்டாம், நீங்க வீட்டுல கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுட்டு ஒழுங்கா இருங்கன்னு சொல்றதுனால, ஸோ அவசரமா அது தேவைப்படலைன்றதுனால இந்த அப்ரோச்சுக்கு வந்தாங்க. இந்த அப்ரோச்லயும் வந்துட்டு ஒவ்வொன்றா அவங்களுக்கு புரிய வச்சு கொண்டு வந்தோம். ஸோ பொதுவா கேன்சர் வந்து ரொம்ப தனியா நீங்க அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பாங்க, இல்ல நிறைய கோவங்கள் உள்ள இருந்திருக்கும், இல்லைன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம தனக்கு தானே போட்டு புதைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கூட இருந்த எமோஷன்ஸையும் சேர்த்து கைட் பண்ணி அட்ரஸ் பண்ணி வெளியே கொண்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ என்னோட ஒர்க் பண்ண பிளட் கேன்சர் பேஷண்ட் வந்து ஆல்மோஸ்ட் WBC கவுண்ட் ஒரு 3 மாசத்துல நான் ஒரு 8 லட்சம் கவுண்டை வந்து நான் கீழே கொண்டு வந்திருக்கேன், ரெடியூஸ் பண்ணியிருக்கேன் அவங்களோட ஒர்க் பண்ணி. ஸோ ப்ராசஸ் இன்னும் போயிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா ஹீல் ஆகிற வரைக்கும் we are still working together. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சூப்பர். வில் கம் பேக் டு கவிதா. இன்னும் அருமையா சொன்னீங்க சில விஷயம்லாம். தேங்க்யூ ஸோ மச். வில் மூவ் ஆன் டு ஸ்வப்னா ராஜாராம் இருக்காங்க.
ஸோ அவங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். குட் ஈவினிங் ஸ்வப்னா. சொல்லுங்க ஸ்வப்னா, உங்களை பத்தி சொல்லுங்க. எஸ், ஆடியோ அன்மியூட். எஸ், குட் ஈவினிங் ஸ்வப்னா. Good evening everyone. So நான் Swapna Rajaram. நான் holistic nutritionist, lifestyle medicine coach and a yoga coach. Almost ஒரு 14+ years of experience இருக்கு. And யோகா பேர்ல சின்ன வயசு ஸ்கூல்ல இருந்தே ஒரு பிடித்தம் இருந்ததுனால ஸோ ஐ டிட் மை கோர்ஸ் இன் யோகா ஆல்சோ. ஃபேஸ் யோகாவில் செஞ்சிருக்கேன் அண்ட் முத்ரா சர்டிஃபிகேஷன் கூட செஞ்சிருக்கேன். அண்ட் என்னோட ஃபோர்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் மேனேஜ்மெண்ட், தைராய்டு ரிவர்சல் பண்ணியிருக்கேன் அண்ட் லிபிட் ப்ரொஃபைல வந்து பேக் டு நார்மல் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நான் செஞ்சிருக்கேன் நான். சூப்பர் ஸ்வப்னா. ஸோ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் ஸ்வப்னா. ஸோ the weight loss often focuses solely on diet or exercise. வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லி பார்த்த உடனே எல்லாருக்கும் வந்து டக்குன்னு ஒன்று டயட் மூலமா நான் வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா எக்ஸசைஸ் சொல்லுவாங்க, ஆர் இதனோட காம்பினேஷன் சொல்லுவாங்க. பட் இது எல்லாத்த விட இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் அண்ட் ஹியர். மைண்டும் ஹார்ட்டும் தான் இதனோட கனெக்ஷனே இருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் செய்வாங்க, தென் வெயிட் லாஸ்க்காக அந்த டயட் ஃபாலோ பண்ணுவாங்க, ரெண்டுமே ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால வெயிட் ரெடியூஸ் பண்ணவே முடியாது. ஒரு 10 years 15 years அதே கண்டினியூ பண்ணுவாங்க, பட் முடியாது. ஆனா அவங்களோட அந்த ரூட் காஸ் என்னங்கிறத அவங்க அனலைஸ் செஞ்சிருக்க மாட்டாங்க. அதுக்கு வந்து மெயின் ரீசன் வந்து நம்மளோட எமோஷன்ஸ் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல். இப்போ ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து வீட்டுல குக் பண்ணும்போது சேம் கிச்சன், சேம் இன்கிரீடியன்ஸ், சேம் ஃபுட், எல்லாமே அதே தான் சாப்பிடுவாங்க. அதுல ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்கும், ஓவர் வெயிட் ஒபீஸா இருப்பாங்க. பட் தி அதர் பர்சன் அதே ஃபுட் தான் சாப்பிடுவாங்க, ப்ராபப்ளி அதே அமௌண்ட் கூட சாப்பிடுவாங்க, அதே டைம் சாப்பிடுவாங்க, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க வந்து நார்மலா இருப்பாங்க. ஸோ அவங்க ஒருத்தவங்களோட எமோஷனல் ஸ்டேட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும், தி அதர் பர்சனோட எமோஷனல் ஸ்டேட் ரொம்ப கேர்ஃப்ரீ ஹாப்பி ஸ்டேட்ல இருக்கும். ஸோ இப்போ இந்த எமோஷனல் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமா ரிலீஸ் ஆகிறதுனால அவங்களோட மெட்டபாலிசம் வந்து கம்மியாயிடும். மெட்டபாலிசம் கம்மியாகிறதுனால அவங்களோட வெயிட் கெயின் அதிகமா இருக்கும். ஸோ அதனால தான் எமோஷன்ஸ் பிளேஸ் அ வெரி மேஜர் ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சொல்றோம். அண்ட் இந்த ப்ரோக்ராம்ல நாங்க அந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் வந்து வித் ரேவதியோட நான் ஆல்ரெடி செஞ்சிருக்கேன். பிகாஸ் அவங்க வந்து விமன் ஹெல்த்ல வந்து ஷீஸ் அ எக்ஸ்பர்ட். அண்ட் விமன் ஹெல்த் பார்க்கும்போது அந்த ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். See again the emotions plays a very major role. ஸோ அப்படி இருக்கிற போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரியாக்கி அவங்களோட வெயிட் மேனேஜ் செய்யறதுக்கு நாங்க ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம்ஸ் 2-3 ப்ரோக்ராம்ஸ் இதே மாதிரி கண்டக்ட் செஞ்சிருக்கோம். ஸோ இந்த வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் எப்படி மற்றவங்களோட டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா, நாங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் போது நீங்க எப்படி சாப்பிடுவீங்க, எந்த மாதிரி இருக்கும் உங்களோட ஃபுட் ஹேபிட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும் போது? ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்போதா என்ன சாப்பிடுறேனே தெரியாது. வைஃப் கொடுப்பாங்க, கட்ட முடியுனே சாப்பிடுவேன். எக்ஸாக்ட்லி. ஸோ என்ன சாப்பிடணும்னு இருக்கு, அந்த மைண்ட்ஃபுல்னஸே இருக்காது. அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா டயட் சார்ட் கொடுத்தா அப்ப என்ன சார் வேலை செய்யும், அந்த மிஞ்சி போனா அந்த பேப்பரை பார்ப்பாங்க, அந்த நாங்க ஆன்லைன்ல அமிச்சோம்னா அந்த ஷீட்டை பார்ப்பாங்க, ஒரு மிஞ்சி போனா 2 நாள் ஃபாலோ பண்ணுவாங்க, 3ஆவது நாள் அவங்களோட ஸ்ட்ரெஸ்னால அது அப்படியே காத்துல கடைஞ்சு காணாம போயிடும். ஸோ நாங்க வந்து டயட் சார்ட்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ டயட் சார்ட்ஸ் ஃபெயில். எங்க மென்டர் சொல்வார் யூஸ்வலா, டயட் சார்ட்ஸ் ஃபெயில் பட் டயட்டிஷியன்ஸ் நெவர் ஃபெயில். ஸோ நாங்க என்ன செய்வோம் அப்படின்னா டயட் சார்ட்ஸ் கொடுக்காம அவங்களோட ஹேபிட்ஸை ஸ்லோவா நாங்க சேஞ்ச் பண்ணுவோம். அவங்கக்கிட்ட என்னென்ன ஹேபிட்ஸ் அவங்களுக்கு தேவையில்லாத இருக்கோ அதெல்லாம் 1 by 1 கிராஜுவலா சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ அவங்களால அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனை கண் கூட பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜென்ரலா வந்து எல்லாரும் டிவி ஆன் பண்ணிட்டு டிவி போட்டுட்டு சாப்பிடுவாங்க. ஸோ டிவில என்ன ஓடுதோ அதனோட எமோஷன்ஸ் அப்படியே நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ டிவில வந்து ஃபுல்லா ஆஃப்லெட் ஆல் நெகட்டிவ்ஸ் தான் ஓடுது. டிஆர்பி ரைஸ் பண்றதுக்காக ஒரு சேனல்ல என்ன போடுறானோ அதே மாதிரிதான் திருப்பியும் ரிப்பீட்டடா வருது. ஸோ அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை நம்ம அப்படியே அப்சர்வ் பண்றோம். ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் அவர் பாடி. ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம பிளேட்ல என்ன இருக்குன்றதே தெரியாம எக்ஸஸா சாப்பிடுவோம் அண்ட் அந்த எமோஷன்ஸும் நெகட்டிவா ஆகுது. ஸோ நாங்க வந்து ஒரு சின்ன ஹேபிட் சேஞ்ச் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள்
டிவி பார்க்காம அட்லீஸ்ட் 1 மீல் அ டே நீங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேபிட் சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களோட ப்ரோக்ராம் என்டையர் ப்ரோக்ராம் இருக்குமே தவிர we don't prescribe diet charts. சூப்பர் சூப்பர் சொப்னா, அருமையா சொன்னீங்க. ஸோ உங்ககிட்ட இன்னொரு கொஸ்டின் சொப்னா, how do you incorporate yoga into your holistic approach to weight loss? ஓகே, ஸோ யோகா அப்படின்ற போதே அது சொல்லும் போதே நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் நமக்கு கிடைக்குது இல்லையா? ஸோ யோகா செய்யும் போது என்ன ஆகுதுன்னா பிசிக்கல் லெவல்ல பார்த்தோன்னா நமக்கு வந்து ஃபிளெக்சிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகுது, நம்மளோட மசில் ஸ்ட்ரென்தனிங் இம்ப்ரூவ் ஆகுது. அண்ட் சூரிய நமஸ்கார் அப்படிலாம் செய்யும் போது என்னன்னா நம்மளோட மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகுது, ஆக்டிவேட் ஆகுது. அண்ட் மைண்ட் அண்ட் எமோஷன் வைஸ் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிராணாயாமம், அந்த பிரீத்திங் டெக்னிக்ஸ் அதெல்லாம் செய்யும் போது நம்மளோட அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் எல்லாமே கம்மியாகி நமக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது. ஸோ நம்மளோட மைண்ட், பாடி, அந்த எமோஷன்ஸ் எல்லாமே இன் லைன், ஒரே சிங்கிள் லைன்ல வருது. அண்ட் திஸ் ஷோஸ் ஆன் அவர் வெயிட் வந்து ஒரு நார்மல் லெவலுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் வெயிட் லாஸ், இந்த நாங்க வந்து இந்த ஒரு கொலாபரேட்டிவ் எஃபர்ட் இல்லாம ஐ ஹவ் காட் மை ஓன் ஆன்லைன் கிளினிக், ஸ்வராஜ் அப்படின்னு பேரு. ஸ்வராஜ் அப்படின்னாலே ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடம், எவ்ரிபடி ஹஸ் காட் அ ஃப்ரீடம் ஃபார் ஹெல்த். ஸோ அதனால ஐ ஹவ் கெப்ட் மை ஆன்லைன் கிளினிக் அஸ் ஸ்வராஜ், ஃப்ரீடம் ஃபார் ஹெல்த். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஸோ தொடர்ந்து உங்ககிட்ட அப்புறமா பேசணும், கண்டினியூ பண்றோம். இப்போ வந்து we'll move on to Vijay Mulu. Thank you, Swapna. Thank you, sir. Thank you so lot. So we have Vijay Muthu. வணக்கம். Yes, sir. சூப்பர் சூப்பர், உங்க ஆடியோ கிளியர். உங்களை பத்தி ஆல் குட் உங்களை பத்தி சொல்லுங்க. எஸ். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ எங்களுக்கு இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபர்ஸ்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டயட்டிஷியனாக இருந்தேன். அந்த நான் கம் டு ஹோலிஸ்டிக் நியூட்ரிஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் மெடிசன் கோச்சாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு கிளினிக்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மோர் தென் 13 years. அந்த நான் இப்போ வந்து எம்எஸ் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓனா வந்து கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அண்ட் தென் மந்த்லி ஒன்ஸ் ஐ எம் டூயிங் சர்வீஸ் ஃபார் மை ட்ரஸ்ட் இன் அவர் கம்யூனிட்டி. சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் விஜய். விஜய், உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். Say about the difference in handling diabetic patient with a regular diet approach and holistic approach. எஸ், தேங்க்யூ. நல்ல கொஸ்டின். ஏன்னா என்னோட ஒவ்வொரு கிளைண்ட்டும் தான் எனக்கு வந்து நல்ல ரோல் மாடல் அப்படின்னு நான் சொல்வேன். ஃபர்ஸ்ட் டயட்டிஷியனாக நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரொம்ப அழுவாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணோம், ஆனால் வந்து டயட் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல இடிக்குது, அவ்வளோ எதிர்பார்த்த அளவு சுகர் லெவல் குறையல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இன்னொரு சைடு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று நல்ல கல்யாண வீட்டில் போய் சாப்பிட்டுட்டு வந்தேம்மா, நல்லா ஆனால் சுகர் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷமா சொல்லுவாங்க. அப்ப எந்த இடம் இங்க வந்து லேக் ஆக ஆரம்பிக்குது அப்படின்றத வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தப்போ தான் ஐ ஜஸ்ட் சீன் ஜெம் பர்சன் டாக்டர் சுரேஷர் மென்டார். ஸோ அவர் கைடன்ஸ் படி அதுக்கடுத்து நாங்கள் பார்க்கும்போது தான் ஹவு வி ஹாவ் டு சி த 360 டிகிரி ஆஃப் லைஃப். ஒரு பர்சனோட லைஃப்பை வந்து எவ்வளோ தூரம் நம்ம எல்லா பக்கமும் பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி என்னோட கவுன்சிலிங் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அழகா கவிதா அவங்க சொன்னாங்க இல்லையா, கட் பிரைன் ஆக்சிஸ். இப்போ நம்ம நிறைய பேர் சாப்பிட்றதோட ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வாமையா தான் சாப்பிட்றோம், யாரும் ஃபுட்டை ரசிச்சு சாப்பிட்றது இல்லை. இந்த ஒவ்வாமை ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகம் சுளிக்கிறனால மட்டும் இல்லை, நீங்க கண் பார்த்து சாப்பிடல அப்படின்னா கூட உங்களோட ஃபுட்டு ப்ராப்பர் டைஜஷன் ஆகாது. ஏன்னா கண் பார்த்தாதான் உமிழ்நீர் சுரக்கும், உமிழ்நீர் சுரந்தாதான் செரிமானம் நடக்கும், செரிமானம் கரெக்டா உள்ள போய் உங்க வயிற்றுக்கு போகும், வயிற்றுக்கு போனாதான் வயிற்றுல இருக்கிற என்சைம்ஸ் கரெக்டா ப்ரொடியூஸ் ஆகும். அதுக்கடுத்து உங்களோட சிறுகுடல் பெருக்குடல்ல இருக்கிற என்சைம்ஸ் வந்து கரெக்டா ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். டயபெட்டிஸ் பொறுத்த வரைக்கும் அதான், நம்ம உடம்புல எல்லாமே செக்ரிஷன்ஸ் கரெக்டா நடக்குது, ஈவன் இன்சுலின் கூட கரெக்டா தான் செக்ரிஷன் ஆகும். ஆனா ஃபுட்டு டைஜஷன் ஆகி அந்த ரெண்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் அங்க நடக்கிறது இல்லை. அப்போ அவங்களோட டயபெட்டிஸ் வேல்யூஸ் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். அதனாலதான் நம்ம உணவு வந்து சாப்பிடும்போது எப்பயும் நன்றி சொல்லி சாப்பிடுங்க அப்படின்றத வந்து அழகா சொல்லுவாங்க. சாப்பாடு ஆரம்பிக்கும் போது கடவுளுக்கு நன்றி, கடவுளுக்கு நன்றி சொல்லனாலும் பரவாயில்ல, வீட்டுல சமைச்சு கொடுத்த அம்மாக்கு நன்றி சொல்லல, அதுக்கப்புறம் விவசாயம், வீட்டுல யாரு சமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லலாம். ஸோ இப்படி நீங்க நன்றி சொல்லி சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட முன்னோர்கள் வந்து எல்லாமே அழகா சொல்லியிருக்காங்க. உடம்பே தெய்வம் உள்ளமே தெய்வம் உடம்பே கோயில்.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து நம்மளோட கனெக்ஷன் ஆகி ஒவ்வொரு விஷயமும் நம்ம சாப்பிட்றோமோ, அவ்வளோக்கு ஏத்த மாரி உடம்பு தன்னை தானே ஹீல் பண்ணக்கூடிய தன்மை வந்து அழகா நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு. ஸோ இத ஒன்ஸ் நீங்க தெரிய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம நெறைய எக்ஸ்பென்ஸ் பண்றத அழகா ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ சூப்பர். மெயின் விஷயம் ஃபினான்ஷியலாவுமே நீங்க வந்து ரொம்ப ஹையர் சைடு போக ஆரம்பிச்சிடலாம். இப்ப நெறைய பேரோட வருத்தமே அதானே. நான் சம்பாதிக்கிறதுல 50% மெடிசன், ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்லாம் தான் போகுது. ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் எல்லா விதத்திலயும் பார்க்க ஆரம்பிச்சு கரெக்டா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும்போது என்னோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எங்கேயோ போயிரும். ஸோ இது மாதிரி என்னோட வே ஆஃப் கவுன்சிலிங் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. விதின் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸா ஜஸ்ட் ஸ்டார்டட் அ டயபெட்டிஸ் ப்ரோக்ராம். தானலட்சுமி, கவிதா, நானும் 3 பேரும் சேர்ந்தோம் நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஈவன் 21 டேஸ்ல வி காட் த ரிசல்ட்ஸ். ஸோ 10 பாயிண்ட் ஹெச்பிஎன்சி இருந்தாங்க. அண்ட் தென் ஃபாஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா 200, 250 இருந்தபோது வி ஜஸ்ட் கெட் டவுன் 150, 130 அது மாதிரிலாம். என்னோட கிளினிக்ல வர பேஷண்ட்கே நான் இது மாதிரி கொடுக்கும்போது 200 இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது 97 அண்ட் ஜஸ்ட் ஐ கெட் லாட் ஆஃப் பிளெஸிங்ஸ். அது வந்து நான் எப்பயுமே சார் சுரேஷ் அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ தூரம் வி ஆர் சோ பிளெஸ்ட் அப்படின்றது தான். சூப்பர். விஜி முத்து மாறி இது ஒரு பேர் மாதிரி இருக்கு, ஒரு கவிதை மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா பேசுனீங்க. நன்றி நன்றி. தொடர்ந்து உங்க கூட பேசுவோம். எஸ், தேங்க் யூ சார். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் we have தானியலட்சுமி. ஸோ ஹலோ சார், குட் ஈவினிங். வணக்கம் தானியலட்சுமி. வணக்கம் சார். இதை பத்தி சொல்லுங்க தானியலட்சுமி. எஸ் சார், நான் பேசிக்லி ஃப்ரம் சென்னை, பட் இப்ப இருக்கிறது பெங்களூர். ஸோ ஓகே. பெங்களூர்ல இருந்தாலும் தமிழோட பெங்களூர் சேல் ஹேர் கட் எல்லாம் பண்ணி பாயாவே மார்க்கீங்களா நீங்க? அது ஆன் தி ட்ரெண்ட் கோயிங். பாம்பேல என்ன பண்ணிருந்தீங்க? பாம்பேல என்ன பண்ணிருந்தீங்க? இந்த மாதிரி இங்க வந்து ஆட்டோ ஓட்டினாரு, அங்க டானா. அந்த மாதிரி நீங்க சென்னை போயில இருந்து அங்க பெங்களூர் போய் டான் ஆயிட்டீங்களா? டான் ஆயிட்டேன்னு சொல்லலாம். ஹெல்த் ஸ்கோப்ல டான் ஆயிட்டேன்னு சொல்லலாம். வேணாம். வாழ்த்துக்கள். ஓகே, சொல்லுங்க உங்க சொல்லுங்க. எஸ், யா. Right. So almost like 16 years of experience in this field. Wow. Various fields of nutritionல work பண்ணிருக்கோம். ஸோ விஜய் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நாங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்ததெல்லாம் வந்து வெறும் டயட் சார்ட் கொடுக்கறதாகட்டும், வெறும் டயட்டை பத்தியே பேசிட்டு இருக்கிறதாகட்டும், அதை தான் பண்ணிட்டு இருந்தோம். அந்த லெவல் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை விட இப்போ ஆஸ் அ ஹோல் நாங்க அட்ரஸ் பண்ணும்போது எங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப சஸ்டைனபிளா இருக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்றது வந்து எங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. சோ இதுல இருந்து எங்களுக்கு வெளியே கொண்டு வரீங்க அப்படின்னா எங்களால இதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியாது. இன்னும் இதுக்குள்ள ஆட்களை உள்ள கொண்டு வரதான் பாத்துட்டு இருக்கோம் நாங்க. ஓகே, சூப்பர். உங்ககிட்ட ஒரு சிம்பிள் क्वेश्चन தான். How can someone understand the deep pattern by analyzing different areas of life and how where you are able to do it 21 days program and the 21 days reset program பண்றீங்களே அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ரைட் சார். ஃபர்ஸ்ட் இந்த டிஃபரன்ஸ் பார்க்கலாம், எப்படி ஏரியாஸ் அட்ரஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நிறைய வெல்னஸ் ப்ரோக்ராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஏரியாஸ் ஆஃப் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபிசிக்கல், எமோஷனல், ஒகேஷனல், ஃபினான்ஷியல், ஸ்பிரிச்சுவல், அதெல்லாம். ஸோ பேசிக்கா 3 ஏரியாஸ் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப். ஸோ இதுல ஏதாவது ஒண்ணு கோளாறு ஆனாலுமே அது ஹெல்த்ல தான் வந்து முடியும். கரெக்டுங்களா? சோ இதுல பினான்ஸ்ல கம்மியாச்சு அப்படின்னாலுமே மனக்குழப்பங்கள் ஜாஸ்தியாகும். எப்படி நான் குடும்பத்தை சமாளிக்க போறேன், எப்படி நாளைக்கு அடுத்த வேளை உணவை நான் எப்படி சேகரிக்க போறேன் அப்படின்ற ஒரு யோசனைகள்லாம் நிறைய வர 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 ஹெல்த்ல அது கண்டிப்பா பாதிப்பு வரும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒண்ணு அப்பா கூடயா இருக்கட்டும், அம்மா கூடயா இருக்கட்டும், இல்ல மனைவி மக்களோட யாரு கூடனாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு சின்ன ஒரு விரிசல் வந்துச்சுனாலுமே இன்னைக்கு நடக்கிற சண்டை நைட்டுக்குள்ள முடியாம அதை நம்ம தூங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காலையில எழுந்து அது தொடரும். சோ அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல உடம்பு கண்டிப்பா அதுக்கான எஃபெக்ட வந்து இட் வில் டேக் இட், ரைட்? சோ அதுவுமே நம்ம ஹெல்த்தோட இஷ்யூஸ்ல தான் முடியுது. சோ அப்படி பார்க்க போனா நம்ம எல்லா ஏரியாஸையும் நம்ம கவர் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு சஸ்டைனபிள் ரிசல்ட் கொடுக்க முடியும். சோ இப்ப எங்க கிட்ட வர எல்லா கண்டிஷன்ஸ்க்குமே, இப்ப இவங்க வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பேசியிருக்காங்க, வெயிட் லாஸ் பத்தி பேசியிருக்காங்க, டயபெட்டிஸ், கேன்சர், கட் ஹெல்த், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா எல்லா ஏரியாஸையும் கவர் பண்ணி மட்டும்தான் நாங்க அடுத்த ஃபோக்கஸ் கொடுக்குறோம். அப்பதான் எங்களால டாட்ஸை கனெக்ட் பண்ணி ஒரு ரூட் காஸ் என்ன, எங்க இருந்து இது ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும்.
நம்ம ஈஸியா ஹெரிடிட்டரி ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஈஸியா சொல்லிடுறாங்க. பட் எங்க அப்பாக்கு டயபெட்டிக்னா நான் அந்த டயபெட்டிக் ஜீனை வச்சிருக்கேன். பட் நான் எப்ப அதை ட்ராப் பண்றேன், எப்ப ட்ரிகர் பண்றது என் கையில தானே இருக்கு. சோ நான் ட்ரிகர் பண்ணாம எங்க அப்பா மேல பிளேம் போட்டேன்னா அது என்னோட தப்பு தானே. சோ அந்த அனாலிசிஸ்ல அவங்களுக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, நீங்க எப்படி ட்ரிகர் பண்ணிருக்கீங்க, எங்க அது ஆரம்பிச்சது, ரூட் காஸ் என்ன அப்படின்ற ஒரு அனாலிசிஸ் நம்ம இந்த 7 ஏரியாஸ் மூலியமாவே கனெக்ட் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாக்கா, then it is easy for us to find the solution and make them understand. அவங்களுக்கு புரிய வைக்க முடியும் நம்மளால ஈஸியா. ஸோ ஒன்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்க பாடியை பத்தி அவங்களோட இத்தனை காலத்தான லைஃபை பத்தி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அதுல இருந்து வெளியே வரதுக்கான சொல்யூஷன் அவங்க கையிலேயே இருக்கு, அவங்க கண்ணு முன்னாடியே இருக்கு. எல்லாருக்குமே எல்லாமே கண்ணு முன்னாடி இருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, யூனிவர்ஸ் வந்து இட்ஸ் a வெரி ஸ்ட்ராங் திங், கேட்டோம்னா கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கு. யூனிவர்ஸ் வந்து கண்ணை திறந்து பாருன்னு தான் சொல்லுதே தவிர அது வந்து பெரிய விஷயம் எல்லாம் பண்றது கிடையாது. பட் நம்ம நம்பி கண்ணை திறந்து பார்த்தோம்னா நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஸோ அப்படிதான் நாங்க வந்து ஒரு தெளிவு கொடுக்குறோம் எங்ககிட்ட வரவங்களுக்கு. ஸோ இந்த 21 days ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா we focused on health wealth relationship மட்டும்தான். ஏன்னா as I told you இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 வாரத்துல வந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் பாத்தீங்கன்னா வெரி ட்ரிமெண்டஸ். ஸோ இந்த 3 வாரத்துல வந்து ஒரு வாரமும் வந்து அழுதவங்க இருக்காங்க. எங்களால இத்தனை வருஷமா இந்த அனாலிசிஸ் எங்களால பண்ண முடியல. இந்த இடத்துல எல்லாம் ஸ்டக் ஆயிருந்தோம். இந்த பேட்டர்ன்ஸ் வந்து மறுபடியும் 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 எங்க லைஃப்ல பாத்துட்டே இருந்திருக்குமே தவிர அதை எப்படி நிறுத்தணும்னு எங்களுக்கு தெரியல. ஒரு லாஸ பத்தி நினைக்க ஆரம்பிச்சோம்னா அந்த லாஸ் தான் மறுபடியும் மறுபடியும் ஃபேஸ் பண்ணுவோம். சோ ஒரு நல்ல விஷயம், ஒரு பாசிட்டிவிட்டியை நினைக்கிறதுக்கு யாராவது சொல்லி கொடுக்கணும். பட் நெகட்டிவிட்டியை நினைக்கிறதுக்கு யாருமே சொல்லி கொடுக்க தேவையில்லை. மைண்ட் அந்த மாதிரி தான் கேம் பிளே பண்ணும். சோ இங்க வந்து பாசிட்டிவ் எப்படி இன்கல்கேட் பண்ணணும், எப்படி அந்த நெகட்டிவ்லயும் பாசிட்டிவா பார்க்கணும் அப்படின்றத நாங்க இன்கல்கேட் பண்ணி ஒருத்தருக்கும் அதை வந்து டீப் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்து ஃப்ரம் ஹீலிங் தேர் இன்னர் சைல்டு அதையும் கொடுத்து அவங்களுக்கு ரிசல்ட்ஸை கொண்டு வந்தோம் 21 days ப்ரோக்ராம்ல. ஸோ எண்ட் ஆஃப் திஸ் 21 days they had like beautiful results wherein they were able to even ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்லயுமே ஒரு 2-3 வீக்ஸ்லயே ஒரு ரிசல்ட்ஸ், குட்டி குட்டி ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கடைக்கு போனா நம்ம என்ன பண்ணுவோம், கையில காசு இருக்கும், என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்துருவோம். என்னைக்காவது அங்க நின்னு அந்த கடைக்காரனுக்கு ஒரு நன்றி வெளியே சொல்றோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் உள்ளேயாவது நம்ம பக்கத்திலேயே வாங்குறதுக்கு ஒரு தள்ளு வண்டி இருக்கு, ஒரு பழ வண்டி இருக்கு, நம்ம இங்க பக்கத்திலேயே வாங்கிக்கிறோம், இன்னும் 1 கிலோமீட்டர் எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருப்போமா? கிடையாது. சோ அதுல இருந்து புரிய வைப்போம். அதுல இருந்து புரிய வச்சாலே ஒரு ஸ்டெப்பும் நம்ம எடுத்து வைக்கும் போது ஒரு கடை ஒரு திங்ஸும் நம்ம கிட்ட வரும்போது அதுக்கான நன்றி உணர்வு வர ஆரம்பிச்சிருச்சுனாலே அடுத்தது உங்களை தேடியே வருமே தவிர நீங்க அதை தேடி போக வேண்டியது இல்லை. சோ இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு they started seeing the results. ஒரு விஷயம் அந்த 3 வாரத்துல தன்னை தேடி வர விஷயங்களை அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ இப்படிதான் எங்களோட 21 days ரீசெட் ப்ரோக்ராம் போச்சு. சோ இதே மாதிரி தான் இப்ப அப்கமிங் எங்க டீகோடிங் ஆஃப் வெயிட் லாஸ் அதை வந்து பார்க்க போறோம். இட்ஸ் கோயிங் டு பி a premium ப்ரோக்ராம். இத்தனை நாள் நாங்க பண்ணது எல்லாமே எங்களோட வந்து டெஸ்ட் அண்ட் ட்ரையல்ஸ்னே சொல்லலாம் நாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு இது போய் ரீச் ஆகுது அப்படின்னாக்கா அதை வந்து அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சும்மா போயிட்டு நாங்களும் ப்ரோக்ராம் பண்ணோம் நீங்க வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு இல்லை, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டதாலதான் எங்களால இந்த அளவுக்கு ஒரு பிரீமியம் ப்ரோக்ராம் கொடுக்க முடியற அளவுக்கு நாங்க வந்திருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் திஸ் அட்வான்ஸ் விஷஸ். ஆக்சுவலா வந்து நான் விஜய் டிவில தான் வந்து கேள்விப்பட்டிருப்பேன், நிறைய பேரை எமோஷனல் ஆக்கிய விஜய் ஆங்கர் எல்லாம் அள வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ உங்ககிட்ட கேள்விப்படுற உங்க கிளைண்ட் எல்லாம் நீங்க வந்து அள வச்சு பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சூப்பர். வாழ்த்துக்கள். ரேவதி கிட்ட போவோம். இல்ல எங்க கிட்ட வந்து அழும்போது அது சந்தோஷமா மாறும். வாவ், சூப்பர், நல்ல விஷயம் தான். எஸ் எஸ். சோ ரேவதி, இப்போ வந்து உங்க அப்கமிங் ஈவென்ட் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரேவதி. ஒரே நிமிஷம்.
எஸ் சார், எஸ். ஸோ அதுக்கும் முன்னாடி வந்து எல்லாரும் அவங்கவங்க எக்ஸ்பர்ட் லெவல்ஸ் சொன்னாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஹார்மோன் இம்பேலன்ஸ் மெயினா வந்து தைராய்டு அண்ட் எனி ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஸோ ஜென்ரலா வந்து ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹார்மோன் கம்பேர்ட் டு மென். அண்ட் எப்பவுமே எல்லாமே ஒரு சைட்ல குதிச்சுட்டே தான் இருக்கு. அண்ட் பீப்புள் ஆல்வேஸ் கம் அப் வித் இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கு. இப்போ நிறைய இன்ஃபர்டிலிட்டி பார்க்குறோம். அண்ட் சைக்கிள்ஸ் பியூபர்ட்டி அட்டைன் பண்றது ரொம்ப சீக்கிரமா அட்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே பார்க்க வேண்டியதா இருக்கு. அண்ட் when it comes to PCOS இல்லை எனி irregular cycle, சம்டைம்ஸ் வந்து வெறும் சிம்பிள் ஒரு நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால கூட இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். ஈவன் அந்த நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி கூட வந்து பாத்தீங்கன்னா இட் குட் பி a ரீசன் ஃபார் வெயிட் கெயின். ஸோ அதனால கூட நம்மளுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஒரு அனாலிசிஸ் கண்டிப்பா நம்ம வந்து பண்ணி தான் ஆகணும். சம்டைம்ஸ் என்ன ஆகணும், ரொம்ப சிம்பிளா ஒரு அனீமியா கரெக்ஷன்ல வெயிட் ஸ்லோவா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஹீமோகுளோபின் தான் வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு போறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹீமோகுளோபின் வந்து ஆக்சிஜன் எடுத்துட்டு போகும்போது உள்ள உடம்புல இருக்கிற எல்லா ஃபேட்டையுமே வந்து கரைக்கக்கூடிய அந்த ஒரு மெயின் விஷயம் வந்து ஆக்சிஜன். இப்போ ஹீமோகுளோபினே கம்மியா இருக்குன்னா போதுமான அளவு ஆக்சிஜன் வந்து பாடிக்கு உள்ள போய் சேராது. அண்ட் நம்ம சின்ன வயசுலயே நிறைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம். ஒரு கேண்டில் ஏற்றுவாங்க, ஒரு கிளாஸ் போட்டு மூடுவாங்க. ஸோ ஆக்சிஜன் இல்லை அப்படின்னோடனே அந்த ஃபயர் வந்து ஆஃப் ஆயிடும். ஸோ கேண்டில் மெல்ட் ஆகாது. ஸோ சிமிலர்ல கேண்டில் வந்து நம்ம பாடி ஃபேட்டா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அந்த ஃபயர் அப்படிங்கிறது எப்போ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்சிஜனோட பிரசன்ஸ்ல தான். ஸோ ஒரு ப்ராப்பர் ப்ரீதிங் வச்சு கூட நம்மளால பண்ண முடியும். பட் வெறும் ப்ரீதிங் சஃபிஷியன்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஹீமோகுளோபினோடைய ப்ரொடக்ஷன் நம்ம வந்து நார்மலைஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதே அனிமியா தான் இர்ரெகுலர் சைக்கிளுக்கும் வந்து ரீசனா இருக்கு. இப்போ ஆல்ரெடி வந்து பிளட் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னும் போது பாடிஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம இன்னொரு எபிசோடே பேசலாம். ஸோ பாடி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இவ்வளோ ஆல்ரெடி பிளட் கம்மியா இருக்கிறதுனால எதுக்கு தேவையில்லாம இந்த 3 டேஸ்க்கு சைக்கிளுக்கு வந்து நான் பிளட்டை வந்து ரிலீஸ் பண்ணணும், நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து ப்ரிசர்வ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சைக்கிளே கொண்டு வராது. ஸோ அதனாலேயும் வந்து ஃப்ளோ இருக்காது, அதனாலேயும் வந்து சைக்கிள்ஸ் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து கிளினிக்கலா. பட் இமோஷனலா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பிரெயின் வந்து பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்கன்னு சொல்லலாம். ஏன்னா அது வந்து டிசைட் பண்ணுது. இப்போ நான் ஹேண்டில் பண்ண அந்த PCOS கேசஸ் எல்லாமே இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில தே பீங் அஃபெக்டட். எதர் ஃபேமிலிக்குள்ள இருக்கும், இல்ல சொசைட்டியோடைய சில கட்டுப்பாடுகள்னால இருக்கும். இப்போ ஃபேமிலியில பாத்தீங்கன்னா இப்போ சப்போஸ் வந்து ஒரு பெண் குழந்தை இருக்காங்க, ஒரு ஆம்பளை பையனும் இருக்கான் அப்படின்னா அந்த பையனுக்கு கிடைக்கிற ஃப்ரீடம் அந்த பொண்ணுக்கு கிடைக்காது. தம்பியா தான் இருப்பான், இவங்க பெரிய பொண்ணாதான் இருப்பாங்க. பட் அவன் வந்து வெளியில எப்ப வேணாலும் போயிட்டு வரலாம். பட் பீயிங் எ கேர்ள் நீ போக கூடாது அப்படின்வாங்க. இந்த காலகட்டத்திலயும் இருக்காங்க. பீயிங் இன் 2024 ஸ்டில் இப்பயும் அதை பாக்குறோம். சோ அப்படி பார்க்கும்போது அவங்க கிட்ட பேசும்போது காமனா என்ன பாக்குறேன் அப்படின்னா நான் எதுக்கு பொண்ணா பிறந்திருக்கணும், நான் பையனா பிறந்திருந்தா எனக்கு இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் நான் வந்து ப்ரிவிலேஜ் நான் அனுபவிச்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ பேக்ரவுண்ட்ல இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இந்த ப்ரோக்ராம் ஓடிட்டே இருக்கு, நான் பையனா இருந்தா பெட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா பிரெயின்ல இருந்து கமாண்ட் போகுது. இப்போ ஃபீமேல் ஹார்மோன்ஸ் கம்மியா சுரக்க ஆரம்பிக்கும், மேல் ஹார்மோன்ஸ் ஸ்லோவா டாமினேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அங்க ஒரு இன்னொரு பேலன்ஸ் வந்து இம்பேலன்ஸ் ஆகும். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி இது புரிய வைக்கிறதுக்காக இதை பேஸ் பண்ணி இது புரிய வைக்கிறதுக்காக ஒரு 5 day ஒர்க் ஷாப் ஒன்று பண்ணோம் PCOSக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போச்சு. ஸ்வப்னா நானு எல்லாம் சேர்ந்து தான் பண்ணியிருந்தோம் அந்த ப்ரோக்ராம். ஸோ லைவ் ஒர்க் ஷாப் தான், கண்டினியூஸ் 5 days, கண்டினியூஸ் 5 லைவ் செஷன்ஸ். அண்ட் விமன் வந்து லைக் இந்த மாதிரி எல்லாம் கூட யோசிக்கலாமா அப்படிங்கிற அந்த ஒரு அவேர்னஸ்ல இருந்தாங்க. நல்ல ஃபீட்பேக் கிடைச்சது. அண்ட் ஸோ வி கீப் டூயிங் ப்ரோக்ராம்ஸ் லைக் திஸ். அண்ட் இதே தான் வந்து வெயிட் லாஸ்க்கும் அப்ளிகபிள். சூப்பர் சூப்பர், அருமை அருமை ரேவதி, அருமை. தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒரு ஷார்ட் நோட்டீஸில் நீங்கள்லாம் வந்து லைவ் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து என் ஸ்டுடியோவில் வந்து ஒரு லேடிஸ்லாம் வந்திருக்காங்க. ஒரு 5 லேடிஸ் வந்திருக்கிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். அனைவருக்கும் நன்றி. ஆன் டைம்ல வந்திருக்கீங்க. நிறைய டேக் அவேஸ் இருக்கு உங்ககிட்ட, ரொம்ப இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே ஒரு 13 years 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ பார்க்குறவங்களுக்கும் டெஃபினட்டாக கண்டிப்பாக இது கனெக்ட் ஆகும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட நம்பர் எல்லாமே வந்து கீழே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ டெஃபினட்டாக வந்து அவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. நம்ம அடுத்த ஒரு பெரிய ஈவெண்ட்ல டெஃபினட்டாக மீட் பண்ணுவோம். வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா? யாராவது anyone wants to share anything? நீங்க அன்மியூட் பண்ணி நீங்களே பேசலாம். எஸ். ஸோ ஒரு ஃபைனல் திங் என்ன அப்படின்னா we are launching this 90 minutes weight loss decoding workshop on January 4th. So we will come up with the timing. எல்லாமே ஷேர் பண்றோம் உங்களுடைய பேஜ் மூலமாவே. அண்ட் டெஃபினட்டா வாங்க. இட் இஸ் நாட் கோயிங் டு பி a normal program. Whereas we will be covering இப்போ அவங்க தானியலட்சுமி சொன்ன மாதிரி, கவிதா சொன்ன மாதிரி எல்லா ஆஸ்பெக்டையுமே தான் கவர் பண்ண போறோம்.
ஒரு மனுஷனை வந்து அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது இந்த டயட் சாப்பிடு, அந்த டயட்டை, இந்த ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொன்னா அது வந்து வெயிட் லாஸ்க்கான கரெக்டான ஜேர்னியா இருக்காது. பட் ரேதர் அட்ரஸிங் த ரூட் காஸ், இமோஷனல் பேலன்சிங்கும் கொடுக்கணும், அட் த சேம் டைம் நியூட்ரிஷனல் பேலன்சிங்கும் கொடுக்கணும். ஸோ அதுதான் அந்த 90 மினிட்ஸுமே நாங்கள் வந்து டெலிவர் பண்ண போறோம். இட்ஸ் கோயிங் டு பி பவர் பேக்ட். தனியா சொன்ன மாதிரி ப்ரீமியம் வெர்ஷன். இந்த தடவை வந்து 4 வருஷமா நாங்க வந்து இந்த ஹோலிஸ்டிக் பிராக்டிஸ்குள்ள கரைச்சு குடிச்சு எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே வந்து ஒரு கிளிம்ஸ்ல வந்து கொடுக்க போறோம் இந்த கேப்சூல் ஃபார்ம். ஸோ டெஃபினட்டா வந்து we are expecting more people to get in and get benefited. சூப்பர்மா, சூப்பர். ஆல் தி வெரி பெஸ்ட் டு எவ்ரிவன். இந்த ஈவென்ட் ஜனவரி 4th ஈவென்ட் ரொம்ப சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதுவும் மக்களுக்கும் என்னோட சின்ன அட்வைஸ் என்னன்னா, அந்த ஈவெண்ட் லிங்க் அப்புறம் நீங்க டெஃபினட்டா அதை வந்து பார்க்கலாம். ரொம்ப ஏன்னா ஒரு பவர் பேக்ட் இருக்குன்றது இல்லாம இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவோம். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 15, 30, 45 கிட்டத்தட்ட 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்குமே ஐ மீன் ஓவராலா. ஸோ அந்த 60 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க 90 மினிட்ஸ்ல சொல்லி கொடுக்க போறாங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எனிவே வில் எக்ஸ்பெக்ட் ஹோப் ஃபார் த பெஸ்ட். Thank you so much everyone for joining the நம்ம இன்டர்வியூ ஜாயின் பண்ணது ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. Thank you so much sir for the opportunity. Thank you. Thank you sir. Thank you sir. Thank you. sir. Thank you very much.